சக்தியை மேம்படுத்துதல், அதாவது விபூதி தரித்தல் எந்த அளவுக்கு முக்கியம். சர்வகாரியம் விமோச்சன காரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு கர்மாவோ ஏதாவது ஒரு பிரச்சனையிலிருந்து விமோச்சனம் அப்படிங்கிறது பார்த்தீங்களா, பாவ விமோச்சனமா இருக்கலாம், ஏதோ ஒரு விமோச்சனம், இல்லை ஒரு தப்பி தவறி பொய் சொல்லியிருக்கலாம், தவறாக ஏதாவது செய்திருக்கலாம். இதுக்கு விமோச்சனம் இல்லையா அப்படிம்பாங்க இல்லையா, அந்த விமோச்சனத்தை விபூதி மூலமாக தீர்க்க முடியும். அதான் தினமும் திருநீர் ஏற்றிக்கொள், உனக்கு பாவ விமோச்சனங்கள் விளக்கப்படும். அப்போ செஞ்சு தப்பு செஞ்சுட்டு திருநீர் பூசினா போதுமான்னு நிறைய பேர் கேட்பாங்க. அந்த உயிர்நீர் நீக்கிற சாதாரண விஷயம். அப்போ விபூதி திரிக்கிற அத்தனை பேருக்குமே அவ்வளோ சீக்கிரத்தில் சாவு வராது. இதை யாரெல்லாம் தொடர்ந்து உடலில் பூசிக்கொள்கிறார்களோ, உடலில் வைத்துக் கொள்கிறார்களோ அவங்க வெற்றி உறுதி. பாவ விமோச்சனம். முருகா உன் திருவடிக்கான சித்தநாடி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பரிகாரம் சொல்றதை விட சக்தியை மேம்படுத்துதல், அதாவது விபூதி தரித்தல் எந்த அளவுக்கு முக்கியம். இந்த 3 கோடு எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல பட்டையா பெருசா போடுவாங்க. இப்பெல்லாம் சிங்கிளா வைக்கிறாங்க. ஸோ அது அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து இருக்கு. ஆனால் விபூதி தரித்தல் அப்படிங்கிறது, விபூதி என்பது விமோச்சன காரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வகாரியம் விமோச்சன காரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு கர்மாவோ ஏதாவது ஒரு பிரச்சனையிலிருந்து விமோச்சனம் அப்படிங்கிறது பார்த்தீங்களா, பாவ விமோச்சனமா இருக்கலாம், ஏதோ விமோச்சனம், இல்லை ஒரு தப்பி தவறி பொய் சொல்லியிருக்கலாம், தவறாக ஏதாவது செய்திருக்கலாம். இதுக்கு விமோச்சனம் இல்லையா அப்படிம்பாங்க இல்லையா, அந்த விமோச்சனத்தை விபூதி மூலமாக தீர்க்க முடியும். மூலிகை திருநீரினால் இதை போக்க முடியும். உள்ளழகு, உள்ளத்தில் உள்ள அழகு, உள் இருக்கும் அழகு, உள்ளால் உள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லல் படுத்தி கொண்டிருக்கும் உள் அல் அப்படிங்கிறது, உள்ளல்ல நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், உள்ள அளவுல நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். உள்ள அளவுனா எவ்வளோன்னே தெரியாது. நீ தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நீங்க மிதிச்ச எறும்பு கூட. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனாக்கா, இந்த ரோட்டோரங்களில் நம்ம டப்புன்னு என்ன பண்ணுவோம் அந்த காலத்துல, இப்பயும் அப்படிதான் பண்றாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா யூரின் வந்துச்சுன்னா போயிட்டு அந்த போய் கீழே போய் ஓரமா யூரின் பாஸ் பண்ணிட்டு வருவாங்க. அது எவ்வளோ பெரிய தப்பு. ஆனா வேற வழி கிடையாது. அர்ஜென்ட்டா இருக்கும். நைட் கால் டிராவல் பண்ணும்போது இறங்கி ஆண்கள் போவாங்க. காரணம் என்னன்னா, மூலிகை செடிகள் எல்லாமே இருக்கும். நம்ம அது மேல தான் யூரின் பாஸ் பண்ணியிருக்கோம். ஒரு நம்ம நம்ம ஓரமா அப்படி உட்காந்துருக்கோம். அது மேல நம்ம நம்ம உட்காந்துருக்கும்போது நம்ம மேல யாராவது யூஸ் பாஸ் பண்ணி அப்படி இருக்கும். அதே மாதிரி தான் மூலிகைகள் மேல யாருமே அந்த விஷயத்தை கொண்டுக்குள்ளே போறதில்ல. ஸோ என்னதான் பண்றது? கொஞ்சம் செடி கொடி இல்லாத எல்லா இடத்துலையுமே இருக்க தான் செய்யும். ஆனாலும் இதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த டாய்லெட்ஸ்ல யூஸ் பண்ணலாம். முடியாத பட்சத்துக்கு இந்த செடி கொடிகள் பார்த்தீங்கன்னா, எந்த மரம்னு தெரியாது. வேப்ப மரத்துக்கு கீழேயோ, இல்லை மரத்துக்கு கீழே, மரம்னா அது ஒரு ஜீவன் தானே. அப்படி எதுக்காக நான் இந்த இந்த விஷயத்துல இதையும் சேர்த்து சொல்றேன் அப்படின்னாக்கா, இந்த ஒரு சின்ன கவனம் வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா, அந்த மூலிகைகள்ல பார்த்தீங்கன்னா சித்தர்கள் இருப்பாங்க. இல்லை மூலிகைகள் நிறைய விஷயங்கள் இருக்கும். மூலிகையில பாவ விமோச்சனம் இருக்கும். அந்த இதுவும் சேரும். எறும்பு மிதிச்சிருப்போம் தெரியாது. யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருப்போம், திட்டிருப்போம். அது தெரியாது. இது எல்லாம் ஒரு விமோச்சனமாக ஒரு தீர்வு இருக்குன்னா, அதனால தான் தினமும் திருநீர் ஏற்றிக்கொள், உனக்கு பாவ விமோச்சனங்கள் விளக்கப்படும். அப்ப தப்பு செஞ்சுட்டு திருநீர் பூசினா போதுமான்னு நிறைய பேர் கேட்பாங்க. வேற வழி இல்லை. அதான் சொன்னேன், தெரிந்தும் தெரியாமலும் இருக்கும் பொழுது அதை கூட போக்கும் திருநீர் பாவ திருநீர்னு சொல்லுவாங்க. ஸோ திரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வார்த்தை. நீரு என்பது உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூதத்துல ஒரு திருநீர் ஆற்றுக்குள் இருக்கும் பொழுது திருநீராக, ஒரு நீராக, அது உயிர் நீராக மாறும். அதை தான் இப்போ நம்ம சொல்ல போறோம். உயிர் நீர் இருக்கு பார்த்தீங்களா, நம்மளுடைய சொல்லுவாங்க, அப்பா உயிர்நீர் நீர்த்து போச்சு அதனால அவன் இறந்துட்டான் அப்படிம்பாங்க. அந்த உயிர்நீர் நீக்கிற சாதாரண விஷயம். அப்போ விபூதி திரிக்கிற அத்தனை பேருக்குமே அவ்வளோ சீக்கிரத்துல சாவு வராது. காரணம் என்ன? உயிர்நீர் தீநீராக உள்ளே வேலை செய்து கொண்டிருக்கும். அந்த தீநீருக்கு ஒரு மிகப்பெரிய உருநீர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த திருநீர் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். துன்பத்தை போக்கும் துளசி. துளசி தேவைப்படுது இதுக்கு. அதாவது எதையும் வெல்லும் வில்வம் இதுக்கு தேவைப்படுது. அடுத்தது உபப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 மூலிகை. எது எது? திருநீர், அதாவது சுத்தமான பசு சாண விமுதை எடுத்துக்கோங்க. இந்த கெமிக்கல் வேண்டாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வில்வம், துளசி, சந்தனம், ஜவ்வாது. அவ்வளோதான். இந்த விஷயங்களை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த வில்வத்தையும் துளசியையும் நிழலா காய வச்சு, இந்த இலை காஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதை நல்லா கையில தேய்ச்சி பவுடர் ஆக்கிக்கணும். இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் இடிச்சு பவுடர் ஆக்கிங்க. இல்லாத பட்சத்துக்கு மிக்சியில போட்டுக்கு நீங்க அதை பண்ணி வச்சுக்கோங்க. ஆக 100 கிராம் விபூதினா 100 கிராம் வில்வம், 100 கிராம் துளசி, 100 கிராம் சந்தனம், 100 கிராம் ஜவ்வாது, இது ஈக்குவலா போட்டு கலந்து வச்சு பாருங்க. வாசம் அப்படியே மெய்சில் இருக்கும் வாசம். அதை தான் விபூதி. அழகா எடுத்து வச்சு பாருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். மிக அவசியமாக இருக்கக்கூடியது. இந்த திருநீர் தேவலோகத்தில் இருக்கும் வரும் நீராக சொல்லப்படுகிறது. இப்ப பாருங்க, வாசம் அதை இங்கேயும் பூசலாம், நெஞ்சாங்கூட்லையும் பூசலாம், நம்மளுடைய நாபி சொல்லுவாங்க இல்லையா, தொப்புளையும் தடவலாம் வீட்டில் இருக்கும் பொழுது. இல்லையா, முடிஞ்ச தண்ணி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் தொப்புள் கொஞ்சம், நெஞ்சு கூட கொஞ்சம், நெற்றி கொஞ்சம். வீட்டில் இருக்கும்போது தாராளமாக இருங்க. வெளியில் என்னால் போக முடியாதுன்னா வெளியில் இருக்கும்போது பண்ண தேவையில்லை. இதை யாரெல்லாம் தொடர்ந்து உடலில் பூசிக்கொள்கிறார்களோ, உடலில் வைத்துக் கொள்கிறார்களோ அவங்க வெற்றி உறுதி.
பாவ விமோச்சனம். கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா இன்னைக்கு வந்து கொஞ்சோண்டு வீசி அதை எடுத்து பூசிட்டு நான் செஞ்ச பாவமெல்லாம் போயிரும் பாட்டு திருதுன்னு முழிச்சோம்னா அது ஆகாது. நம்மளுடைய குலதெய்வத்தை நினைச்சு நான் அறிந்தும் அறியாமலும் செய்த தவறை என் உடலிலிருந்து நீக்கு, என்னுடைய உயிரிலிருந்து நீக்கு, என் செய்காரியத்திலிருந்து நீக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த திருநீரை வைக்கிறீங்க. இல்லைன்னா கொஞ்சமா வைக்கிறீங்க. சந்தனம் வைக்கிற மாதிரி கொஞ்சம். ஏதோ ஒரு ரூபத்துல இந்த சொல்லும் பொழுது பிரபஞ்சத்துக்கு ஒரு நன்றி சொல்லிடுங்க. இறைவனுக்கு ஒரு நன்றி சொல்லிடுங்க. குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு இந்த திருநீரை வைக்கும் பொழுது பாவ விமோச்சனத்திலிருந்து இந்த திரு நீராக மாறும். உயிர் நீரில் தீ நீரில் இருந்தால் தீயை நீக்கி வென்று அழகான குளிர்ச்சியான நீரை தரும். அது உங்கள் வாழ்க்கையை வெற்றி தரும். இப்போ பாருங்க, விபூதிக்கு எவ்வளோ பெரிய விஷயத்த கொடுத்துருக்குறாங்க. சாதாரண விபூதிக்கே திருநீருக்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்கு. சாதாரண சொல்லவே கூடாது, அதே வந்து சக்தி, மகா சக்தி செய்யறதுக்கான ஒரு இதை சொல்லியிருக்காங்க பாருங்க. துன்பம் போக்கும் துளசி, அனைத்தும் வெல்லும் வில்வம். சிவபெருமானின் அவருடைய முக்கிய பொருளாக வில்வம் கருதப்படுகிறது. மேலோகத்தில் இருந்து உலோகத்திற்கு கொடுக்கக்கூடிய கனெக்ஷனாக துளசி வந்து துன்பம் போக்கும். எப்பேற்பட்ட விமோச்சனம் தெரியுங்களா? சொல்லுவாங்க இல்லையா, இந்த துளசிக்கு மட்டும்தான் மோட்சத்திற்கு போகக்கூடிய சக்தி உண்டு. இது மகா ரகசியம். ஸோ இந்த ரெண்டையும் சேர்க்குறாங்க பாருங்க விபூதியில, திருநீர்ல. அதோட வாசம் கொஞ்சம் தேவைப்படுது. அதனால தான் சந்தனம், ஜவ்வாதெல்லாம். இதெல்லாம் வந்து நம்மளுடைய அந்த சக்தியை மேம்படுத்துவதற்கும் ஆன்மீகத்தை பெருக்குவதற்கும் உள் சக்தியை உள்ள சக்தியை உள்ளல் சக்தியை உள்ளல் அல்லல் படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த தீயத்தை விரட்டி அந்த தீயை விரட்டி நம்மளுடைய சக்தியை வந்து குளிர்ச்சியாக மகாபந்தமாக பந்தனமாக வைக்கக்கூடிய இடம்தான் நெற்றி. அதனால தான் நெற்றியில் வச்சிருக்காங்க. நெற்றியில தான் தலையெழுத்துன்னு ஒருத்தர் இருக்கும், சூடு இருக்கும். தலை சூடாயிடுச்சுப்பா, தலையில பிரச்சனை இருக்குப்பா, நோவு அப்படிங்கிற வரதே காரணம் நம்மளுடைய இந்த மாதிரியான சில சில விஷயங்கள் தான். அந்த அந்த நோயை போக்கக்கூடிய மகாநீர் தான் திருநீர். சுத்தமான நாட்டு பசு திருநீர் வேணும்னாக்கா நம்ம கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து அது கிடைக்கும். ஸோ கடையில் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். நம்ம மந்திராலயத்தில் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவுபடுத்திக்கிறேன். மற்றபடி நீங்கள் எங்கே வேணாலும் இதை வாங்கி நம்ம செஞ்சு நம்ம பழக்கத்தை வச்சுக்கணும். நம்மளுடைய பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. இந்த திருநீர் யூஸ் பண்ணுறதுனால வேறு அழகுக்கு இல்லைப்பா, ஏதோ பேருக்கு இல்லை, இது இவ்வளோ நல்ல விஷயத்தையும் செய்யும். உன்னை நல்லா படிப்ப, நல்லா சக்தி இருக்கும், எல்லாத்துக்கும் முன்னாடி நல்ல மார்க் வாங்குவ அப்படின்னு நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம கூட இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும், ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும், நம்மளும் யூஸ் பண்ணணும். ஆக ஆன்மீகம் என்பது வெறும் சாமி கும்பிட்றது மட்டும் இல்லை, உள்ள ஒழுக்கம் இருக்கக்கூடிய சக்தி. நம்ம வந்து அமைதி பேராற்றலை கொடுக்கக்கூடியது. பிறர் உயிருக்கு துன்பம் இல்லாமை, பிறரை கெடுக்காமல், பிறருக்கான சில விஷயங்கள், பிறருக்கு நன்மை கொடுக்கக்கூடிய விஷயம் சாந்தம் சொரூபம் அப்படின்னு சொல்லுவாங்களே, இதுதான் டோப்போமைன்ல இருக்கு. இதை தான் மொபைலில் பார்த்து அதை காலி பண்ணிட்டு நீங்கள் கோபம், சுருன்னு கோபம், சொல் பேச்சு கேட்கலாமே, இந்த மாதிரி பசங்கள்கிட்டையும் வருது, பெரியவங்கள்ட்டையும் இருக்குது, ஏன் என்கிட்டையும் இருக்குது, உங்கள்கிட்டையும் இருக்குது. காரணம் நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் தான் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த திருநீரை யூஸ் பண்ணுறதுனால, இங்கே யூஸ் பண்ணுறதுனால டோப்போமைன் பாயிண்ட் இங்கே இருக்குது. மூளை கூலாக இருக்கும். ரெண்டாவது ஹாப்பி மோட் எப்பொழுதுமே இருக்கும். சிந்திக்கும் திறன் இருக்கும். இது செஞ்சால் தப்பு, இது அடித்தா அவனுக்கு வலிக்கும், இது துன்பம் ஏற்படுத்தும், இது இன்னொருத்தவங்களை கொல்லும், உயிரை கொல்லும், இந்த சொல்லும் வெல்லும். நமக்கு வந்து கண்டிப்பாக இது நல்லது கெட்டது புரிய வைக்கிறதுக்கு தான். விபூதிக்கு இவ்வளோ பெரிய விளக்கமா சார் நிறைய பேர் கேட்கலாம். இந்த விளக்கமாக நான் சொல்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. அந்த கடவுளுக்கு நன்றி. விபூதியை சாதாரணமாக யூஸ் பண்ணிக்கோங்க. பியூர் விபூதியும் எடுத்துக்கலாம். இந்த வஸ்துக்களோடு இந்த மூலிகைகளோடு சேரும் பொழுது மகாசக்தியாக மாறும். ஸோ வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய மிகப்பெரிய திருநீர் தான் இந்த திருநீர். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணணும். நன்றி, வணக்கம்.